नमस्कार। मैं हूं मनीषा फौजदार और आप देख रहे हैं भारत न्यूज। ट्रकों को अलार्म बेल वाली व्हीकल लोकेशन ट्रैकिंग डिवाइस खरीदने के लिए मजबूर नहीं किया जाना चाहिए। तमिलनाडु स्टेट ट्रक ओनर्स एसोसिएशन के प्रेसिडेंट सी धनराज का प्रेस वार्ता। லாரி உரிமையாளர் சம்மேளனம் தமிழ்நாடு தனராஜ் தலைவர். இப்ப பாத்தீங்கன்னா அந்த விஎல்டிடி, அதாவது வேக கட்டுப்பாட்டு கருவி அப்படிங்கிறது எங்க லாரிகளுக்கு பொறுத்துறது நம் தமிழ்நாட்டுல ரொம்ப கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. கட்டாயப்படுத்துறது எல்லாம் எப்படி எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இது வேக கட்டுப்பாட்டு கருவிங்கிறது கடந்த 2019 நிர்பயா வழக்குங்கிறது ஒண்ணு வந்துச்சு. இது மத்திய கவர்மெண்ட் போட்ட உத்தரவு. அதாவது ஒவ்வொரு வண்டிகளுக்கும் இந்த வேக கட்டுப்பாட்டு கருவி வைக்கணும், பேனிக் பட்டனோட இருக்கணுங்கிறது தான் அதனுடைய சாராம்சம். ஆனா நாங்க இது பஸ்ஸுகளுக்கு, பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் இது பொருந்தணும். அதுதான் உண்மை. ஏன்னா நிர்பயா வழக்குல ஒரு கற்பழிப்பு வழக்கு நடந்துச்சு. அது சரியான ஒரு பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்காக தான் மத்திய அரசு கோர்ட் மூலியமா வந்தது. இது கிட்டத்தட்ட 2019 போட்டிருந்தாலும் இது வரைக்கும் எந்த மாநிலங்களும் நடைமுறைப்படுத்தல. இது குறிப்பா பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு யாருக்காவது பிரச்சனை அப்படின்னா அந்த பட்டன் அமுத்துனாங்கன்னா அது பாதுகாப்பு கிடைக்கின்ற. எங்க லாரி உரிமையாளர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த அவசியமே இல்லை. ஏன்னா லாரியில ஒரே ஒரு டிரைவர் போறாங்க, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. எங்களுக்கு தேவையில்லைங்கிறது தான் எங்க கருத்து. பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு கண்டிப்பா தேவை. ஆனா இதை நாங்க கிட்டத்தட்ட போன அரசு இருக்கும்போது சரி, போன அரசு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தோம் எங்களுக்கு தேவையில்லைன்ட்டு. அதை அப்படியே அமைதியா விட்டுருந்தாங்க. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, மத்திய அரசு 200 நிறுவனங்கள்ல நீங்க வாங்கலான்னு போட்டிருக்காங்க. மத்திய அரசு யார் கொண்டு வந்தாங்களோ அவங்க 200 நிறுவனங்கள்ல இதை கொண்டுட்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது வாங்கி எங்க வண்டிகளுக்கு பொருத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் 37 நிறுவனங்களுக்கு மட்டுமே இதை வழங்கியிருக்காங்க. 37 நிறுவனங்களுக்கும் கிட்டத்தட்ட அதை இவங்கெல்லாம் 37 நிறுவனங்களை கொடுத்தாங்க. 37 நிறுவனங்களும் ஒரு சிண்டிகேட் அவங்களுக்குள்ள அமைச்சிட்டு, 37 நிறுவனங்கள்னா மேனுபேக்சரர், தயார் பண்றவங்க, அவங்க எல்லாம் ஒரு சிண்டிகேட் போட்டு 4 பேர்த்துக்கு அந்த ஆதரைசேஷன் கொடுத்து 4 பேர்த்துக்கு கொண்டு வந்தாங்க. 4 பேருன்னு சொல்றமே ஒழிய 4 பேருமே சேர்ந்தாலும் ஒருத்தர் தான். இதனுடைய மொத்தமா பாத்தீங்கன்னா 37 வாங்கினாலும் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த இது இருக்கு கொடுத்துருக்காங்க. இதை அப்லோட் பண்ணணும். அந்த சர்டிபிகேட் நாங்கள் வண்டியில வச்சு அப்லோடு பண்ணும்போது வேகன்ல போய் ஏறிக்கும். இதுதான் நடைமுறை. ஆனா இந்த 37 பேரும் பாத்தீங்கன்னா சாதாரணமா கவர்மெண்ட்ல வாங்கல. அது நடைமுறைகள்லாம் நிறைய இருக்கு. பேங்க் கேரண்டி கொடுக்க வேண்டியது இருக்கு, நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கடந்துதான் அவங்களும் எடுத்து. எதுக்காக பேங்க் கேரண்டினா, சப்போஸ் இந்த மிஷினை வித்துட்டு ஏதாவது பிரச்சனைனா அவங்க பொறுப்பெடுத்துக்கணுங்கிறதுக்காக அரசு அதை பண்ணாங்க. ஆனா அதுல இருந்தே நாங்க என்ன சொல்றோம்னா, இப்போ அந்த 37 பேர்த்துல 4 பேர் எடுத்து அதுல ஒருத்தர் மட்டும் பண்ணிக்கிட்டு 18,000 20,000 அந்த கருவிகள், அந்த கருவிகள் சொல்றாங்க. நாங்க எங்களுடைய கோரிக்கை முதல் என்னன்னா, பிஎல்டிடிஏ லாரி உரிமையாளர்களுக்கு தேவையில்லை, அதுவும் தேசிய அனுமதி பெற்ற வண்டிகளுக்கு கண்டிப்பா வேணும், அசார்டட் குட்ஸுக்குலாம் வேணுங்கிறாங்க. சரி, ஆனா வெறும் 18,000 ரூபாய்க்கு வித்தாங்கன்னா இது எப்படி நாங்க வாங்க முடியும்? இதே கம்பெனில 2,700 ரூபாய்க்கும் 3,500 ரூபாய்க்கும் வெளி மாநிலங்கள், குறிப்பா நம்ம தமிழகத்துல ஒரு நிறுவனம் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே நிறுவனம் தமிழகத்துல கொடுத்துட்டு இருக்கிற நிறுவனம் தான் ராஜஸ்தான்ல கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இங்க அங்கீகாரம் பெற்றவங்க தான். மத்திய அரசுல அந்த 200 பேர்த்துல அவங்களும் ஒண்ணுதான். ஏன் அவங்கள அதை கொடுத்தாங்கன்னா 2,700 ரூபாய்க்கு நாங்க வாங்கிக்கிறோம். 2,700 ரூபாய்க்கு வாங்குறத விட்டுட்டு இப்போ அவங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு கொடுக்காதனாலயோ என்னன்னு எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் நாங்க 18,000 20,000 ரூபாய்க்கு வச்சதை லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய பொறுப்புலயே 6,400 ரூபாய்க்கு நாங்க வாங்கி இந்த கடந்த 3 மாதமாக நாங்க வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா தவிர்க்க என்ன கேட்கிறோம், தேசிய பர்மிட் கட்ட முடியல, நேஷனல் பர்மிட் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையினால நாங்க வேண்டாம்னு சொன்னாலும் எங்க லாரியில வரணுமேங்கிறதுக்காக அதை வாங்கிட்டு இருக்கிறோம். சுமார் ஒரு 10 லட்சம் லாரிகள், அதிகபட்சமா இப்ப சொன்னோம்னா இயங்குற லாரிகள் பொறுத்த வரைக்கும் 6.5 லட்சம் லாரிகள் கனரகமும் 20 லட்சம் ராகங்க லாரிகள் சின்ன வண்டிகள்லாம் இயங்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலுமே தேசிய அனுமதி பெற்ற சீட் அப்படிங்கிறதுனால ஒரு 10 லட்சம் தான் வரும். ரைட். இது எங்களுக்கு லாரிக்காரர்களுக்கு இவ்வளவு கட்டாயப்படுத்தணும். பழைய அரசுகிட்டையும் நாங்க முறையிட்டோம். புதியதாக வந்த அமைச்சர் அவர்களிடையும் பதவியேற்று ஒரு 2 நாள்ல நம்ம சேலத்திலையும் இந்த கோரிக்கை மனு வைத்தோம். அதே போன்று அவருடைய கோட்டையில சந்திச்சும் இதை சொன்னோம். சொல்லும் போது ஒரு வார்த்தை அருமையா சொன்னார். ஓ, இவ்வளவு விலை அதிகமா விற்குதா, நான் சைனாக்காரங்கிட்டே இம்போர்ட் பண்ணி ரொம்ப குறைஞ்ச விலையில உங்களுக்கு வாங்கி தரேன்னு அன்னைக்கு சொன்னார். பரவாயில்ல, அமைச்சர் இதில் ரொம்ப வேகமா இருக்காரு, நமக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில வாங்கி கொடுப்பாருன்னு இருந்தோம். ஆனா இப்போ இந்த 4 நாளைக்கு முன்ன பாத்தீங்கன்னா, இந்த செய்தி மக்கள் தொடர்பு துறையிலிருந்து ஒரு
முதன்மை செயலாளர் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரிலிருந்து ஒரு குறிப்பு வந்திருக்கு. 6,400 ரூபாய், 5,000 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு எங்களுக்கு வாங்கிக்கீங்க, நாங்க பேசி முடிச்சிட்டோம், 37 மேனுபேக்சர் முடிச்சிட்டோங்கிறாரு. இதுல அவரே தன்னிச்சையா அங்கேயே கூப்பிட்டு அங்கேயே முடிவு பண்ணியிருக்காரு. இதை நாங்க வாங்கக்கூடியவங்க நாங்க, அதாவது லாரி உரிமையாளர்கள். இதுல யாரும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கும் இது 13ஆம் தேதி பேசின்னு சொல்லியிருக்காரு. நாங்க போக்குவரத்து ஆணையரை கிட்டத்தட்ட நாங்க 24ஆம் தேதி சந்திக்கும் போது அம்மாவும் சொன்னாங்க, ஏங்க நாங்க அறிவிச்சிட்டுமான்னாங்க. இல்லம்மா, இதுல நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு, எங்களுக்கு விஎல்டிடி வேண்டாங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இருந்தாலும் நீங்க ரேட் எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு வந்தோம். 24ஆம் தேதி, 29ஆம் தேதி இந்த ஜியோ வந்திருக்குது. ஆச்சு. அதனால இது ஒரு கமிட்டியா எங்கள்கிட்ட இருக்குங்க. ஆல்ரெடி முதல்ல ஒரு கமிட்டி இருக்கு. இந்த கமிட்டியில வச்சு முடிவு பண்ணலாம்னு சொன்னோம். இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இந்த கோரிக்கையெல்லாம் அவர் கேட்ட மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்துல 4 போக்குவரத்து ஆணையர் மாறிட்டாங்க. 4 போக்குவரத்து ஆணையர். இது நாங்க யாருக்கிட்ட போய் அந்த கோரிக்கை வச்சு என்ன பண்ண முடியும்? முதல்ல அந்த அம்மா கஜலட்சுமி, இதை 37 கம்பெனிகளை இது பண்ணுவீங்க. திருமதி கஜலட்சுமி அப்படி ஐஏஎஸ் அவங்க. அடுத்தது அவங்க சீக்கிரம் போயிட்டாங்க 3 மாசத்துல, 4 மாசத்துல நினைக்கிறேன். அடுத்தது கிரண் குராலா, அவரும் வராரு, அவர்கிட்டையும் இதை கொடுக்குறோம், அவரும் இதை ஃபாலோ பண்றாரு. அதுக்கு அடுத்தது இன்னொரு பாஸ்கர பாண்டியன் வந்தார், அவர்கிட்டையும் சொல்றோம், அதுவும் ஆகல. இப்போ மேடம் வந்திருக்காங்க, கொஞ்சம் நல்லா தெளிவா நல்லா கேட்டுட்டாங்க, எங்க கருத்தெல்லாம் நல்லாவே கேட்டாங்க. இடையில பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் இருந்தால், ஆனா அமைச்சர்னு சொல்ல முடியாது, எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் வெளியீடு இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்பு துறை இதுல இருந்தா வந்திருக்கு. முதன்மை செயலாளர் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, லாரிக்காரர்களுக்கு இந்த மாதிரி நிர்பந்தப்படுத்துறோம், விலையை இவர் பிக்ஸ் பண்ணிருக்காரு, அமைச்சர் பிக்ஸ் பண்ணிருக்காரு. ஆனா பஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் டெண்டர் முதலே விட்டாங்க இந்த கருவியை வாங்குறதுக்கு. விலை அதிகம்னோ என்ன காரணத்தினாலேயோ அந்த டெண்டர் அன்னைக்கு கேன்சல் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த புதிய அரசு அந்த டெண்டரையே கேன்சல் பண்ணியிருக்காங்க. விலை அதிகம்னோ அல்லது என்ன காரணமோ எங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் அரசு பஸ்ஸுங்களுக்கு தான் எதுக்கும் வைக்கல. ஆனா வைக்க வேண்டியதே பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான். எங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க இந்த ஆரம்பத்துல இருந்து ஒரு கமிட்டி போட்டு, இந்த விஎல்டிடிங்கிறது சாதாரணமா இல்லாத இந்த ஒரு கமிட்டி போட்டு இதுல என்னதான் நடக்குது? ஏன்னா 37 பேர்த்த கொடுத்து 4 பேர் சிண்டிகேட் போட்டு அதுல ஒருத்தன் வெளியே வந்து அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா தண்ணி ரேட் ஒன்று பிக்ஸ் பண்ணி வருது. கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு இல்லைன்ட்டு வருது, டெண்டரை கேன்சல் பண்றாங்க. இதுல என்ன பிரச்சனை எங்களுக்கு என்னன்னே தெரியல. ஸ்கூல் பஸ்ஸு கிடையாது. ஏன்னா என்ன பிரச்சனை இருக்குதுன்னே தெரியல. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, 37 பேர் என்னைக்கு நிர்ணயிச்சாங்களோ அதுல இருந்தே ஒரு கமிட்டி மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி இந்த விஎல்டிடிய என்னதான் இதுல நடந்திருக்குது அப்படிங்கிறத தமிழக அமைச்சரும் சரி, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை கருத்துல கொண்டு, ஏன்னா மற்ற துறையெல்லாம் நல்லா ஆய்வு பண்றாங்க, இந்த போக்குவரத்து துறைங்கிறது சாதாரண துறை இல்ல. லஞ்ச லாவண்யங்கள் எல்லாம் இப்ப குறைஞ்சிருக்குது, வரவேற்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவருடைய சீரிய முயற்சியினால எங்களுக்கு நல்லபடியா இப்போ போக்குவரத்துல ஒரு சில ஆபீஸ் எல்லாம் போனோம்னா செலவா இருந்தது. இன்னும் சொல்ல போனா பஸ்காரங்களுக்கு எல்லாம் இந்த பர்மிட்டுக்கு 3 லட்சம் வாங்கிட்டு இருந்தாங்க, அப்ப அதெல்லாம் இப்ப வாங்குறது இல்லைங்கிறாங்க. அதனால லஞ்சத்தை முழுசும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற முதல்வர் இதுல தனி கவனம் செலுத்தி இதில் என்னதான் நடந்திருக்குது, என்னதான் நடக்குது, அண்டை அங்க 2,700 ரூபாய்க்கு விற்கிறத 6,400 ரூபாய்க்கு ஒரு அமைச்சர் பிக்ஸ் பண்ணி அனுப்புறாருன்னா இதில் நாங்கள் எதை மாதிரி எடுத்துக்கிறது, என்ன குறை சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால இந்த அந்த பிரச்சனையெல்லாம் முடிகிற வரைக்கும் லாரி உரிமையாளர்களுக்கு இந்த விஎல்டிடி பிரச்சனையை எது கட்டாயப்படுத்த வேண்டாங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள்.